கைஸ் இப்போது ஃபியூல் வந்து ஃபுல் டேங்க் அடிச்சிருக்கேன். இது இன்னொரு ட்ரிப்பு. இது என்னென்னா இன்னொன்று வந்து சொல்கிறேன் ஹைவேல போங்க சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து ஃபுல் டேங்க் போட்டேன். நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம சமயபுரம் பக்கம் போகிறோம். அப்புறம் அப்படியே திருவண்ணாமலை போகலான்னு. ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் ஆச்சு திருவண்ணாமலை போயிட்டுருக்கேன். ரங்கநாதன் கேட்டிருக்கேன். அது என்ன ரெங்கநாதன் கைஸ் சாரி, இது என்னென்னா மைக் இருக்குல்ல, ஸோ மைக் வந்து அந்த கிளிப்லேருந்து கீழே விழுந்துச்சு. கீழேனா அந்த ஜாக்கெட்டில் விழுந்தது. ஸோ அதான் நான் அப்படியே வ்ளாக் பண்ணி போயிட்டுருந்தேன். எனக்கு அது கவனிக்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து நான் எதுவுமே வ்ளாக் பண்ணல. ஸோ அதனால் நான் இங்கே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். சேயிங் தட் ரியலி வெரி சாரி. ஒன்று வந்து விண்ட் நாய்ஸ் நிறைய கேட்கும், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் வீடியோ பார்க்கும்போது. அண்ட் பைக்கோட நாய்ஸ் ரொம்ப கேட்கும். ஆக்சுவலாக பைக் வந்து கொஞ்சம் இன்ஜின் இஷ்யூ வந்திருக்கு. ஸோ திருப்பி இன்ஜின் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஸோ அதை கார்த்திகனாட போய் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஒட்டிகை வண்டி வாங்கிட்டு இங்கே தான் போயிட்டு இருக்காரு. போகணுன்னு முடிவு. இது அப்படியே முருகன்ட்டு ப்ளஸ் இன்னொரு விஷயம், ஹிந்தியில் ப்ளாக் பண்ணலாமா? ப்ளஸ் अभी हम आ चुके मुरुगन लिट्टी तक. इधर से हम कृष्णगिरी जा रहे हैं. अभी कृष्णगिरी का टोल आ रहे हैं और एक किलोमीटर है. कृष्णगिरी टोल तक जाके उधर हम पैसा नहीं देना है. टिकट मनी நம்ம கொடுங்க வருது. பாருங்க மீட்ரு பாருங்க, நின்றுட்டு இருக்கிறேன். 40 கிலோமீட்டர் காமிக்குது. நான் ஒரு தமாசுப்பா இந்த ஸ்பீடோ மீட்டரில். பசங்களா ஓடுங்க ஓடுங்க. இந்த சைஸாய்க்கு நைஸான வேட்டி முடி ராஜா. வேறு லெவலு. இப்போ டைம் இப்போ கரெக்டாக 4 மணி இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் ஆகப்போகுது. கேட்டுக்கிட்டே இருந்து இது உங்கள் லேப்டாப். நம்பர் போடுறதுல ஸ்பீடாக
இருக்குது. 325 கைஸ் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல எனக்கு. மைக்கு கல்லி விழுந்துச்சு கீழே. இல்லைன்னா இந்த இது கிளிப் போட்டிருக்கேன். கிளிப் வந்து லைட்டாக அப்படியே இதில் லைட்டில் இந்த கிளிப்பு அப்படியே கல்லி. இந்த மாதிரி கேரியர் ட்ரக் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு 2 டிப் போடுங்க போதும். அப்படியே அப்படியே நோட்டிஃபை பண்ணி போடுறது. அது மாதிரி நம்ம சில டைம் வந்து ட்ரக்குங்க ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்த ஓட்டுறதை வச்சு கண்டுபிடிக்கும் என்ன மாதிரி டிரைவர், என்ன மாதிரி எல்லாம். லைக் இன்னும் போயிட்டுருக்கோம், டக்குனு ஒரு ட்ரக் முன்னாடி இப்படி போயிட்டுருக்கேன், அதை எப்படி இப்போ ஓவர்டேக் பண்ணிட்டோம். அங்கே ஓட்டுற ஸ்டைலை வச்சு ஓட்டுற ஸ்டைலை வச்சு நம்ம வந்து ட்ரக்கு வந்து என்ன சொல்கிறது, டக்குன்னு திருப்புவாங்களா, இல்லை நல்லா ஸ்மூத்தாக போவாங்களா, என்ன சொல்கிறது, ஒரு ரேஷ் டிரைவிங் இருக்குமா, இல்லை கம்ஃபர்டபுள் டிரைவிங் இருக்குமா, அதெல்லாம் க்ளீனாக தெரியல. இப்படி போயிட்டு இப்போ அந்த வண்டிகளும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுவார் நேராக போகும். ஸோ லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் அப்ரப்டாக கொடுக்குறதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் யூ கேன் ஈஸிலி ட்ராவல். கைஸ் வண்டிக்கு விண்ட்ஷீட் போட்டே போனாரு, ரொம்ப விண்டு இதெல்லாம் தம்பு கைஸ் ஹோப் இந்த சீரிஸ் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜி போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அது வந்து நான் ட்ரைனிங்கில் என்னென்ன சொல்லி கொடுத்துருந்தேன் நம்ம சேல்ஸ் டீமுக்கு, அது வந்து நான் அப்படியே வீடியோஸாக பண்ணியிருக்கேன், ஒரு எபிசோடாக போட்டுட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரில, சில பேர் பார்க்குறீங்க, சில பேர் பார்க்குறதில்ல. ஆக்சுவலாக பார்க்க போனால் நிறைய பேர் பார்க்குறதில்ல, ஏன்னா நல்ல விஷயங்கள் எப்பவும் சீக்கிரமாக ரீச் ஆகாது. அது ரைட்டு, ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கார் ஏதோ வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸை மேலே எங்கே ஐ பட்டனில் இருக்க பாருங்கள். ஸோ அது வந்து ப்ளேலிஸ்ட்டை நான் போடுறேன், பாருங்கள். அது வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், ஒரு கார் எப்படி வாங்கணும், ஒரு பைக்கோ எது என்ன மாதிரி இன்ஜின் எப்படி இருக்கோ, கியர் பாக்ஸ் எப்படி இருக்கும், அது வந்து ஒரு டீட்டெயில்டாக பண்ணியிருக்கேன். ஒரு ரொம்ப இன்டெப்த்து கிடையாது, ஒரு சேல்ஸ் ட்ரைனிங்கில் என்ன பண்ணுறோமோ அதை தான் நீங்கள் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து கார் வாங்குறவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் தேவை இருக்காது. எப்படி நம்ம ஒரு காரோ ஒரு பைக்கோ எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு ப்ரீஃபாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரிய வரும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஷோரூம் போவீங்க, அங்கே போய் நிறைய காருங்க காட்டுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம ஃபேமிலிக்கு என்ன மாதிரி கார் வாங்கணும் அப்படின்றது. மெயினாக வந்து நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அதில். ஸோ லெட்ஸ் கோ ஹெட்.
சூப்பர் சன்செட். ரைஸ் அண்ட் சன்செட் பாருங்க எப்படி இருக்கு. நோ மிஸ்ஸிங் இல்லை, ஃபீல் ஆச்சு மிஸ் மாதிரி. பேகு ஃபார்ச்சுனர். கைஸ் மழை பாருங்க முடியுது, சன்செட் பாருங்க கைஸ். ஸ்பீடில் போயிட்டுருக்கு, காமிக்கிறது 40. A1 Travels ஸ்லீப்பர் பஸ். அது இது இருக்கும் அசோக் லேண்டு, டாட்டா. ஓ மங்கி, இப்போ தான் நல்லா இருக்குது போட்டுருக்கு. இவ்வளோ நேரம் ஹேவிங் டு பேக் இல்லை, ஸோ அந்த பேக் வந்து கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆச்சு. லைட்டாக பேக் பெயின் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா இது வந்து அதுக்கு அந்த டாப் பாக்ஸு அதெல்லாம் போட்ட வண்டிக்கு. அப்புறம் நம்மளுக்கு எப்படி லாங் ரைடு, பிஸ்னஸ் எல்லாம் நல்லா யூஸ் ஆகிடுச்சு. இருக்காருண்ணா ஜனம் கொண்டு போகிறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் TN37. ஓகே, 2-wheeler keep left. ஸ்லோ 30 ஸ்பீடுன்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல ரொம்ப ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் கைஸ். இது வந்து தோப்பூர் காட். இந்த ட்ரக் டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹெவி ட்ரக்ஸ் வந்து தே வில் ஆக்சுவலி நியூட்ரலில் போட்டு வண்டியை ஃப்ரீ பண்ணி விட்டுறது, பிகாஸ் டு சேவ் ஃபியூல்ன்ற மாதிரி. பட்